அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 294, 295 தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. நமக்கு இன்னொரு சேனல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டேல்ஸ் ஆஃப் வேர்டிங் கார்ட்ஸ் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீக்கில் இருந்து டேல்ஸ் ஆஃப் வேர்டிங் கார்ட்ஸ் அந்த ஒரு சேனலில் போடலான்னு இருக்கேன். அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாங்க. நம்ம பறவை இருக்குல்ல, அது சாதாரண ஆள் கிடையாது. அதோடைய கிளானில் இது ஒன் ஆஃப் த பிரின்ஸ் ஆமா. அந்த பொண்ணு நம்ம பறவையை பார்த்து கேட்குறா, அப்போ நீ பங்க் சிந்தியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இது என்ன தெரியுமா சொல்லுது, அட நான் வேர்ல்டு ஃபேமஸ் போல தெரியுதே, எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்குது. ஆக்சுவலாக இந்த பறவையோட 18th பர்த்டேக்கு இந்த பொண்ணு போயிருக்காங்க. அதனால் அவளுக்கு ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் இது என்ன சொல்லுது, அட அப்போ பார்த்த என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன், அந்த அளவுக்கு நான் அழகாக இருக்கேன் அப்படிங்குது. ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா, அந்த சமயத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஐஸ் ஃபீனிக்ஸ் கிளானை சேர்ந்த ஒரு யங் லேடி நம்ம ஆளை போட்டு பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிட்டா போல தெரியுது. அதனால் சார் வந்து ரொம்ப சோகத்தில் இருந்தார். 6 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாராம். இன்னும் சார் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை, அதாவது ஹியூமன் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலைல்ல. அதை அந்த பொண்ணு கேட்குறா, இன்னமும் நீ சோகத்தில் தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீ எவ்வளோ பெரிய பிரின்ஸு, இந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆளாயிட்டியன்னு சொல்லிட்டு இவ பேச ஆரம்பிக்கிறா. இதை கேட்ட உடனே சுற்றி இருந்தவங்கலாம் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பறவை என்ன சொல்லுது, என்னை பார்த்தா அவனுக்கு சோகமாக இருக்க மாதிரியே தெரியுது, நான் சோகமாலாம் இல்லை பார்த்துக்கோ அப்படிங்குது. இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, ஏன் நடிக்கிற, நீ இன்னும் டிரான்ஸ்ஃபார்மே ஆகலை அப்படின்னா நீ இன்னும் எக்ஸ்ட்ராடினரி ரெலம்கே வரலன்னு அர்த்தம். இனிமேலேருந்து ஒழுங்காக ஹார்ட் ஒர்க் பண்ணு, அப்போ தான் ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம பறவை என்ன சொல்லுது, என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, நான் எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா, என்னோட பிளட் லைன் வந்து சப்ரஸ் ஆகிருக்கிறதுனால என்னால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல, நான்லாம் செலஸ்டியல் ரெல்மே ரீச் ஆகிட்டேன் அப்படிங்குது. இந்த பொண்ணு பார்க்குறா, எது செலஸ்டியல் ரெல்ம் ரீச் ஆகிட்டியா, அதெல்லாம் சரி, அப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது திருன்னு முழிக்குதுங்க. சுற்றி யாரும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுது, என்னோட மாஸ்டர் வந்து ஒரு ட்ரூ காட் கிட்ட சண்டை போட்டார், அதுக்கப்புறம் ஸ்பேஸில் ஒரு பிரச்சனையாகி இங்கே வந்து விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லுது. இந்த பொண்ணு என்ன யோசிக்கிறா, ஒரு மனுஷன் உன்னை பிடிச்சு ஸ்பிரிச்சுவல் பெட்டாக மாற்றிட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதே சமயத்தில் இன்னொரு பொண்ணுமே இறங்கி வரா. அவளும் பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்கிறா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கவலைப்படாத, அந்த மனுஷனை பிடிச்சி உன்னோட ஃப்ரீடம் நாங்கள் திரும்ப வாங்கி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பறவை என்ன சொல்லுது, நான் ஃப்ரீயாக தானே இருக்கேன் அப்படிங்குது. அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்கிறா, ஐயோ இவன் மனசை என்ன இப்படி மாற்றி வச்சிருக்காங்க அந்த மாதிரி அவள் பேசுகிறா. இன்னொருத்த என்ன சொல்கிறான்னா, நீ கவலைப்படாத, மனுஷங்களால் உன்னை இந்த இடத்துல ஹார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இந்த பறவை என்ன சொல்லுது, என்னோட மாஸ்டர் இது வரைக்கும் என்ன ஹார்ம் பண்ணதே கிடையாதே, உங்களுக்குலாம் ஏன் புரிய மாட்டேங்குது அப்படிங்குது. அதுக்கப்புறம் நம்ம பறவை என்ன சொல்லுது, என்னோட மாஸ்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் தெரியுமா, அவரை மட்டும் நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும்னு வச்சுக்கோ, யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்குது. இந்த பொண்ணு பார்க்குறா, அதுக்கு 2-3 ஸ்க்ரூ கழண்டுச்சு போல தெரியுது, முதல்ல இங்கேருந்து கூப்பிட்டு போவோம், மீதி அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க கேரேஜில் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம பறவை பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இவனையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அந்த பறவைக்கு மாஸ்டர் மேலே ரொம்ப அக்கறை போல தெரியுதே அப்படிங்கிறா. இன்னொரு பொண்ணு என்ன சொல்கிறா, தன்னோட பையன் இந்த மாதிரி ஆயிட்டான்னு சொல்லிட்டு அந்த எம்பரர் மட்டும் பார்த்தாரு, அந்த ஆள் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படிங்கிறா. இப்போ இந்த பறவை கேட்குது, என்ன அங்கே குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, உன்னை தான்ப்பா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ கூட அது என்ன சொல்லுது, நான் திரும்ப வந்த உடனே இன்னும் ஹேண்ட்ஸம் ஆயிட்டேன்ல, அதனால தான் என்னை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்குது. ஐயோ இது தொல்லை தாங்க முடியலங்க. அடுத்து இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உன்னோட மாஸ்டர் நீ எப்படி மீட் பண்ண, அந்த கதையை எங்களுக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. இதுவும் கதையை சொல்ல ஆரம்பிக்குதுங்க. இப்போ இந்த கேரேஜை வெளியில் யாரோ சுற்று போட்டுட்ருக்காங்க. இப்போ இது கதையெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அப்போ நீ வீட்டை விட்டு ஓடி போனதே வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அது என்ன சொல்லுது, என்ன வேஸ்ட்டு, நான் அந்த ஒரு பிள்ளை எடுத்திருப்பேன் தெரியுமா, அந்த ஒரு பொம்பளை வந்து பிடிங்கிட்டான்னு சொல்லிட்டு வாயை முடிக்குது. ஏன்னா அது பேசுறது யாரை பற்றி, நம்ம லின்ஃபங்கோட ஒய்ஃபை பற்றி. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, ஆமாம் ஏதோ ஒரு பெரிய ஜீனியஸ் வந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுறது, அதில் என்னோட ஃபிசிக்கல் ஃபார்ம் போயிடுச்சு தெரியுமா, அப்புறம் என்னோட மாஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணி என்னோட ஃபிசிக்கல் ஃபார்மை ரீஸ்டோர் பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கேரேஜை யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. யாராவது வழியை மறைக்கிறதுன்னு வெளில போய் பார்த்தா ஏதோ ஃபயரி லைன் கிளானா. அவங்க எதுக்காக வந்திருக்காங்க தெரியுமா, இவகிட்ட ஒரு கீ இருக்குல்ல, அதுக்காக தான் வந்திருக்காங்க. எந்த மூளைக்கு போனாலும் எவனா ஒருத்தன் இன்னெரிட்டன்ஸு, லெகசி, ட்ரெஷர்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த லைன் கிளான் பார்த்தீங்கன்னா தனியாக அட்டாக் பண்ணலாங்க, கூட ஒரு ஈகிள் கிளான் வேறு ஒன்று சேர்ந்துக்குது. ஸோ இப்போ வேறு வழி கிடையாது, சண்டை போட்டு தானே ஆகணும். அவள் வந்து நம்ம பறவை கிட்ட சொல்கிறா, இங்கே பாரு இங்கே ரொம்ப பெரிய சண்டை நடக்க போகுது, உன் மாஸ்டரை கூட்டிகிட்டு இங்கேருந்து ஓடி போயிடு அப்படிங்கிறா. நம்ம பறவை பார்க்குது, என்னது ஓடி போகணுமா, அப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் நீ கதை நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இது யோசிக்குது. அடுத்து அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஒரு டோக்கன் அப்படிங்கிறத எடுத்து அதில் இருந்து ஒரு ஆன்சஸ்டர் ஸ்பிரிட்டை வெளியில் வர வைக்கிறா. இப்போது இந்த ஆன்சஸ்டர் ஸ்பிரிட் வந்த உடனே மற்றவங்களாம் பார்க்குறாங்க, ஹோஹோ உங்ககிட்ட மட்டும்தான் ஸ்பிரிட் இருக்கா, எங்ககிட்டயும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆன்சஸ்டர் ஸ்பிரிட் அப்படிங்கிறத வெளில கொண்டு வராங்க. இவ்வளோ பிரச்சனை எதுக்காகடா அப்படின்னா அந்த ஒரு லெகசிக்காக தான். ஆனால் அதை இவங்க கொடுத்துருவாங்களா, சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குதுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆன்சஸ்டர் ஸ்பிரிட் அப்படிங்கிறது சண்டை போட்டுட்ருக்கு. கீழே இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு பொண்ணு இருக்கால அவளை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அந்த 2 காவலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் அடித்து தூரமாக போட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஃபார்மேஷனை போட்டு அந்த ஒரு பொண்ணை உள்ளுக்குள்ளே பிடிச்சி வச்சுறான். இப்போது மேலே ஆல்ரெடி சண்டை நடந்துட்டு இருக்கிறதுனால
அந்த ஆன்சஸ்டரால் கீழே வந்து இவளை காப்பாற்ற முடியாது. மேலே ஏற்கனவே வெறித்தனமாக சண்டை போயிட்டு இருக்கு, அவங்களே கஷ்டப்பட்டு தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கீழே இவன் என்ன யோசிக்கிறானா, இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்னரிட்டன்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக செலஸ்டியல் ரெல்முக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ண வரான். அந்த சமயத்தில் திடீர்னு நம்ம பறவை வெளியில் வந்துருமா, வந்து ஸ்வாடை வச்சு அடித்தது தான் ஃபார்மேஷன்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க. ஆப்பனண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனாலும் என்ன சொல்கிறானுங்க, ஒருத்தன் தானே அவனால் என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க அடிக்கிற ஒரு அடி கூட நம்ம பறவை மேலே படலைங்க. அது இங்கே அங்கேயே நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம பறவை திருப்பி அடிக்குது பாருங்க, ஒரு அடி கூட மிஸ் ஆகலை. அடிச்ச அடியில் 2 பேர் ஸ்பாட்லேயே காலி. இவங்களுக்கு இப்போ தான் புரியுது, ஓ அப்போ அந்த பறவை சொன்னதெல்லாம் உண்மைதான் போல தெரியுது. கீழே இருக்க அந்த மாஸ்டர் அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க. இந்த பறவை சண்டை போட்டதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைங்க, அது கொடுக்குற அலும்பல் இருக்கு பாருங்க, அதுதான் தாங்க முடியல. அதே சமயத்தில் மேலே அந்த ஒரு ஸ்பிரிட் சண்டை போட்டுருக்குல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கிடுறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து இவங்களை அடிக்கலான்னு பார்க்கும்போது மறுபடியும் நம்ம பறவை காப்பாத்துதுங்க. ஆனாலுமே இதை பார்த்துட்டு மற்ற 2 பேர் சும்மா இருப்பாங்களா, அவங்க அடிக்கலான்னு வரும்பொழுது அவங்கள வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணுது. அவங்க 2 பேர் பார்க்குறாங்க, என்ன இந்த பறவை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஓடுன்னு ஓடுறாங்க. அதே புறா ஓட விட்டுருவோன்னு சொல்லிட்டு அந்த 2 ஸ்பிரிட் பாடியும் ஒரே அட்டாக்ல காலி பண்ணிச்சுங்க. இதை பார்த்தோன்னே கீழே இருந்தவங்களாம் தெரிச்சு ஓடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட இந்த பறவை ஒரு டைலாக் சொல்லுது பாருங்க, என்னடா சண்டை இது, ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்குது. அவங்க வந்து நன்றி சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நன்றியெல்லாம் வேணாம், நமக்குள்ளே எதுக்கு ஃபார்மாலிட்டி, ஒரு அழகான பொண்ணு ஆபத்தில் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து உதவி செய்வேன் அப்படிங்குது. கீழே இருக்க அந்த 2 பொண்ணுங்க நம்ம பறவை பார்த்து சொல்கிறாங்க, அடடா வேற லெவலில் சண்டை போட்டா அப்படிங்கிறாங்க. இது என்ன சொல்லுது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னோட மாஸ்டர் தான் ரியல் ஜீனியஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லுது. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிறது ஆபத்து, சீக்கிரமாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியிலே இவங்க கேட்குறாங்க, உன்னோட அனுபவத்தை பற்றிலாம் சொல்லு அப்படின்னு. உடனே இது வந்து அப்படியே சொல்ல ஆரம்பிக்குது. பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் வந்து ஒரு ட்ரூ டிராகனோடைய மீட் சாப்பிட்டேன் தெரியுமா அப்படின்னு. உடனே அந்த 2 பேரும் வாய் அடிச்சு போயிட்டாங்க. அப்போ இந்த பறவை கேட்குது, அதெல்லாம் சரி, அது என்ன இன்னரிட்டன்ஸ், அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு. உடனே இவங்க அந்த கீ பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்கப்பா. இது வந்து ஒரு மவுண்டனில் ஒரு கேவ் இருக்கான், அதுக்கான ஒரு கீ. ரொம்ப பெரிய ஒரு காட் ஒருத்தனுடைய கேவ் போல தெரியுது. அதுக்குள்ளே கண்டிப்பாக மிகப்பெரிய இன்னரிட்டன்ஸ் இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய சண்டை. கண்டிப்பாக அவனுக்கு விட மாட்டானுங்க, பிரச்சனை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல, நம்ம பறவை என்ன சொல்லுது, வரட்டும் நான் இருக்கேன்ல, வாய்ட் கார்டே வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்குது. இந்த 2 பேரும் வாயிலே கையை வச்சுட்டாங்க. எது வாய்ட் கார்ட் கிட்டே நீ சண்டை போடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம பறவை என்ன சொல்லுது, இல்லை நான் போட மாட்டேன், என்னுடைய மாஸ்டர் தான் போடுவார். அவருக்கு வாய்ட் கார்ட்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை தெரியுமா, அவர் ஆக்சுவலாக காயப்படுத்தினவனுங்க பின்னாடி வந்து அட்டாக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட மாஸ்டர் ஒரு ட்ரூ கார்டையே வச்சு சம்பவம் பண்ணார். ஸோ திரும்ப போனதுக்கப்புறம் எனக்கு டிவைன் லிக்விட் அப்படிங்கிறத கொண்டு வந்து கொடுங்க, என் மாஸ்டர் மட்டும் ஹீல் ஆகிட்டார்னு வச்சுக்கோ, ஒருத்தன் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்குது. இப்போ இவங்க பேலஸ்க்கு வந்து சேர்ந்துட்டாங்கப்பா. இவங்க வந்து நம்ம பறவைக்கு நன்றி சொல்கிறாங்க. உனக்கு கண்டிப்பாக நான் வந்து ஏதாவது ட்ரெஷர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன சொல்லுது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு டிவைன் மெடிசன் தான் வேணும், என்னோட மாஸ்டரை ஹீல் பண்ணணும் அப்படிங்குது. இவங்களுமே கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பறவை என்ன சொல்லுது, என் மாஸ்டர் மட்டும் ஏஞ்சிட்டார்னா உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்தில் இன்னொரு கேரக்டர் உள்ளுக்குள்ளே வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, டிவைன் மெடிசன்லாம் கொடுக்க முடியாது, அது எவ்வளோ ப்ரெஷியஸ் தெரியுமா, அவ்வளோ சீக்கிரம்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.